ஆக்சுவலாக இந்த ரோட்லேயும் எதுக்கால வண்டிகள்லாம் வருங்க. பண்ணி அடிச்சிச்சிங்களா பண்ணிங்க? ஃபஸ்ட் ஃப்ளோரில் 4 ரூம் இருக்குங்க. இந்த 4 ரூம் தான் புக்கிங்க்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ மழை வந்தாலும் நைட் டைம்லேயும் நம்ம எப்போ வேணாலும் இங்கே உட்காந்துட்டு வைல்ட் லைஃப் வந்து என்ஜாய் பண்ண முடியும். நடு ரோட்டில் நின்று காருக்குங்க எல்லாம் ஃபீமேலுங்க. நீங்கள் இங்கே என்னென்ன பார்த்துருக்கீங்க இது வரைக்கும்? ஆமாங்க, சரிங்க. நிறைய கூட்டமாக வருதுங்க கட்டணம். ஆமாம்மாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேத்துமடை செக் போஸ்ட்டுங்க, ஆனமலை டைகர் ரிசர்வ். நம்ம டாப் ஸ்லிப் தாங்க போகிறோம். டாப் ஸ்லிப்பில் ஃபாரஸ்ட் டே நம்ம ரெகுலராக ஸ்டே பண்ணுறதா என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம ஆனமலை டைகர் ரிசர்வ் செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா காருக்கு எத்தனை பேர், கேமரா இதுக்கெல்லாம் வந்து டிக்கெட் போடணுங்க, பே பண்ணணும். ஏடிஎம் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட் தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கேஷ் வாங்க மாட்டாங்க. நம்ம டிக்கெட் போட்டு எல்லாம் என்ட்ரு ஆகிடுச்சுங்க. சம்டைம்ஸ் வந்து இங்கே செக் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொண்டு போகிறோம்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 மணிங்க. இந்த டைமில் அனிமல்ஸ் பார்க்குறதுங்கிறது சான்ஸ் கம்மி. ஏர்லி மார்னிங்காக இருந்தால் இந்த வழியில் நம்மளால் மான்லாம் கூட பார்க்க முடியும். நம்ம ஸ்பாட்டட் டீஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், எலிஃபண்ட்லாம் பார்த்தது இல்லைங்க. 1 மணிக்கு இங்கே பாருங்கள், ரோடு டனல் மாதிரி எவ்வளோ சில்லுன்னு இருக்குது பாருங்கள். தாங்க ஹில்ஸு, எப்போ வெயில் அடிக்கும், மழை பெய்யும், எப்போ குளிர் அடிக்கும்னே தெரியாதுங்க. சரணம் மாறும். மேலே வந்துட்டங்க. இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். நம்ம கீழே வாங்கிட்டு வந்த ரெசிப்ட்டு காட்டி இங்கே ஒரு என்ட்ரி போடணுங்க. மான் ஸ்பாட்டட் டீஸுங்க, ஃபுல்லாக மேல் இருக்கிற எல்லா குரூப்புமே மேல். இது ஒன்று மட்டும்தாங்க ஃபீமேல் இருக்கிறது. கீழே வாங்கின ரெசிப்ட் காட்டி என்ட்ரி போடணும். செக் போஸ்ட் பக்கத்துலேயேங்க, கொஞ்சம் மேலே வந்ததையும் ஆஃபீஸ் இருக்குங்க. இங்கே தான் நம்ம புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிச்சு என்ட்ரி போட்டுட்டு அப்புறம் இங்கே இருந்துட்டு நம்ம அங்கே போகணும். இப்போ நம்ம அம்பளியிலம் போயிட்டுருக்குங்க. இது வந்து பரம்பரம் ரூட்டுங்க. இந்த இடத்துல லெஃப்ட் எடுக்கணும். நிறைய ஸ்டே இருக்கும். இதெல்லாமே வைசன் ஹவுஸ் செக் போஸ்ட்டு. இந்த ரோட்ல எப்படி நேரம் போக வேண்டியதாங்க. ஒரு 3 கிலோமீட்டர் பக்கம் போகணும் கம்ப்ளீட். இப்போ போகிற வழியெல்லாம் பாருங்கள், நடுவில் புல், 2 பக்கம் சின்ன காங்கிரீட் மாதிரி இருக்குங்க ரோடு. கொஞ்சம் தூரம் போனதையும் ஃபுல்லாக ஆஃப் ரோடாக மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரோட்லேயும் எதுக்கால வண்டிகள்லாம் வருங்க, சம்டைம்ஸ் லாரி எல்லாம் வரும். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி போகணும். இடம் கிடைக்கிறப்ப நின்று அவங்க கிராஸ் ஆனதுக்கப்புறம் போகணும்.
அதெல்லாம் செடி நிறையா இருந்துச்சுங்க, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு 1:30 போல் அம்பளியெல்லாம் வந்தோங்க. நல்லா வெயில் இன்னைக்கு. என்ட்ரன்ஸ் 21 எல்லாம் குட்டியாட்டு இருக்குங்க. பெருசு. ஓகே. ஓ, மானுக்கு சுத்து போட்டிருக்குங்க. பன்னி அடிச்சிச்சுங்களா? பண்ணிங்க அடிச்சிருக்கோம். குட்டி பண்ணியா தான் அடிச்சிருக்குங்க. இது பெருசு கொஞ்சம். இங்கே தான் சுத்திட்டு இருந்திருக்க மாட்டிருக்குங்க. ரொம்ப நேரம் இருந்திருக்க மாட்டிருக்குங்க. வைல்ட் டாக் போகவே இல்லைங்க. சரி சரிங்க. ஆமாங்க ஆமாங்க. இந்த ரோடுங்க. ஓகே. அந்த சைடு வைக்கலாம் பார்த்துட்டே இருக்கணும். இங்கெல்லாம் இது வராதுங்க. இந்த சைடு கூட ஜாஸ்தியாக வராது. யானையெல்லாம் இந்த சைடு தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. யானை இந்த சைடு வரும், இந்த சைடு வரும். ஆனால் இந்த சைடு மெயினாக இந்த சைடு வரும். இந்த சைடு இருந்தாங்க. ஓகே. ரீசெண்டாக ஏதாவது காருக்கு எது அட்டாக் பண்ணியிருக்கீங்களா? ஒன்றும் பண்ணது இங்கே வந்து யாரையும் எதுவும் பண்ணதில்லை தவிர. சரி சரி. இந்தியா எதுவும் பண்ணதில்லை. யாரையும் கரெக்டுங்கண்ணா. நிறைய டைம் வந்து படுத்துருந்துச்சு. இப்போ ரீசெண்டாங்களா? ரீசெண்டாக தான் 2-3 நாளைக்கு முன்னாடி நல்லா மழை இருந்துச்சு. சரிங்க. இப்போ வந்து இந்த கார் செட்டுக்குள்ளே இருந்தது. ஓ, வந்து நைட் படுத்துட்டு மழை நினைஞ்சு போயிடுச்சு. ஒரு நேரத்தில் வரல. ஓகே. இப்போ காலையில் நான் மோட்டார் போட போகும்போது போய் பார்த்தா மோட்டார் செட்டில் படுத்துருந்துருக்கு. கரெக்டுங்க. அங்கே 2 நாளாக அங்கே படுத்துருந்துருக்கு. நைட்டு வந்து எப்படி ஏதாவது அலாரம் போடுறீங்களா? கரடி வந்தால் எதுவும் தெரியாதுங்க. கரடி வந்து எந்த சவுண்டு? எந்த சார்? டோர் கதவை திறக்கிற சவுண்டு மட்டும் கேட்கும். ஓகே. அந்த டைமில் நம்ம கரடி உள்ளே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. டோர் சவுண்டுக்கு. லெப்பர்டு வந்தாலும் இதில் தான் வரும், டைகர் வந்தாலும் இந்த ரோட்டில் தான் வரும், சென்னை வந்தாலும் இதில் தான் வரும், கரடியாக வந்தாலும் இதில் தான் வரும். எதுனாலங்க இந்த ரோட்டில் இங்கே வர்றதுங்க? இதை கிராசிங் ஏரியா. ரோடுக்கு மெயின் ரோட்டை அதுதான் வர்றது போகிறது கிராஸ் பண்ணுறது மெயின் வழி இதுதான். ஆனைக்கு மெயின் வழி இதுதான். இங்கேயும் தண்ணி குடிக்கும், அங்கேயும் தண்ணி குடிக்கும். ஓ, அந்த பக்கம் தண்ணி இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. பக்கம் தண்ணி இருக்குது. தண்ணிக்கு வேண்டி கிராஸ் ஆகி இந்த ரோட்டு வழியாக வரும். கிராஸ் பண்ணி கடைசியாக பார்த்ததுங்க சிறுத்தை முந்தா நேற்றுங்க. நேற்று எதுவும் இல்லைங்க. 19ஆம் தேதியே பார்த்தோம். 19 நேற்றுங்க. நான் முந்தா நேற்று நேற்று எதுவுமே இல்லைங்க. நேற்று பைசனு மானு இதாக இருந்துச்சு. இங்கேயே வந்துடுங்க நைட்டு மேலே. இங்கேயே வந்துடும். ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக பைசன் இருந்தது. ஃபுல்லாக ஏகப்பட்டது இருந்தது. மானு, கடமானு, புள்ளிமானு. ஓகே. கரடி, முள்ளாமணி. கரடி வந்துச்சுங்களா நைட்டு? கரடி நைட்டு வந்துச்சு. இது வந்து இதில் போயிடுச்சு, மேலே வரல. ஓகே ஓகேங்க. மத்தியானம் ஒரு 2:30ங்க. அம்பளியில் முன்னால் ஒரு பாறை இருக்குது, உட்காந்துருக்குறோம். பின்னால் பூச்சி சவுண்டு பாருங்கள். பட் அனிமல்ஸ் எதுவுமே இன்னும் நம்ம பார்க்கல. வர வழியில் ஸ்பாட்டட் டீஸ் வேணால் குரூப்பாக பார்த்தேங்க, ஒரு 2 குரூப்பு. இன்னும் காட்டு பண்ணி கூட பார்க்க முடியல. லாஸ்ட் டைம் வந்தப்போ நம்ம ஸ்பாட்டட் டீஸ் எல்லாம் இங்கேயே மேய்ஞ்சிட்டு இருந்தது, பார்க்க முடிஞ்சிச்சு. பைசன்னு பார்த்தோம். இந்த தடவை இந்தியன் கார்ஸு வேறு எதுவுமே பார்க்க முடியல. மொத்தம் 2 ஃப்ளோருங்க. மொட்டை மாடி மேலே மொட்டை மாடியில் உட்கார மாதிரி சீட் போட்டிருக்காங்க. மொட்டை மாடியில் நம்ம நைட்லலாம் கூடி உட்காந்து அனிமல்ஸ் பார்க்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பார்க்கிங் பண்ணுற மாதிரி ஒரு குடோன் மாதிரி இருக்குங்க. இதுக்குள்ளாரெல்லாம் வந்து கரடி நைட்டில் வந்து ஸ்டே பண்ணுங்களாமா. சம்டைம்ஸு காலையில் ஒரு 5 மணி போல் வெளியே ஓடிடுங்களாமா. இப்போ ரூம் டூர் பார்த்துடலாங்க. ஆல்ரெடி பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
பட் ரீசெண்டாக எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். பெருசாக சேஞ்ச் இருக்காது, அதே தான். ஹாலுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டைனிங்கு, சாப்பிட்றதுக்கு டேபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு தனியாக ரூம் இருக்குது, கீழே அவங்க இருப்பாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 4 ரூம் இருக்குங்க. இந்த 4 ரூம் தான் புக்கிங்க்கு வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம வந்து எல்லா ரூம்லேயும் மோஸ்ட்லி ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த சைடில் அந்த ரைட் சைட் ரூம். உள்ளேயும் வந்து நம்ம இப்படி பால்கனி மாதிரி இருக்குது, நம்ம பார்த்துக்க முடியும். சுற்றியும் பார்த்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா சைடும் அனிமல்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்க்க முடியும். இதாங்க இன்னைக்கு நம்ம புக் பண்ணியிருக்கிற ரூம் வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியாது. இங்கே வந்ததையும் அவங்க கொடுக்குறதான் செகண்ட் ரூமுங்க. எலிஃபெண்ட். ஓகேங்க, ரூம் டூர் பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா ரூம் ஓரளவுக்கு பெரிய சைஸுங்க. 3 பேர் படுக்கிற மாதிரி பெட்டுங்க, பெரிய பெட்டு, நல்லா லக்ஸரியாகவே இருக்குது. 2 பக்கம் விண்டோ கொடுத்துருக்காங்க, பெரிய விண்டோ. அந்த பக்கம் நம்ம பார்த்துக்க முடியும், இந்த பக்கம் பார்த்துக்க முடியும். வெளியே போனோம்னா ஃப்ரண்ட் சைடும் பார்க்க முடியும். ஓரளவுக்கு நல்லா பெட்டரான ரூம்னே சொல்லலாம் சைட்டிங்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு. இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் இந்தியன் டைப்பு க்ளோசெட் ரெண்டுமே இருக்கும். அப்புறம் கபோர்டு பார்த்தீங்கன்னா டேபிள், மிரர் எல்லாமே மாட்டிடுறாங்க. நல்ல காற்றோட்டமாக இருக்கும் ரூம். இந்த சைட்லேயும் விண்டோ, சேர் போட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் இந்த ஹில்ஸ்ல எல்லாமே லெப்பர்டு, கரடி, டைகர் எல்லாம் பார்க்குறதுக்கு சான்ஸ் அதிகம். நம்ம அம்பளி இல்லமோட மொட்டை மாடியில் இருக்குங்க, செகண்ட் ஃப்ளோரு. இங்கே பார்த்தீங்கன்னா சீட் போட் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ மழை வந்தாலும் நைட் டைம்லேயும் நம்ம எப்போ வேணாலும் இங்கே உட்காந்துட்டு வைல்ட் லைஃப் வந்து என்ஜாய் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ரொம்ப க்ளோஸில் கூடி வைல்ட் அனிமல்ஸ் வந்து பார்க்குறதுக்கு சான்ஸ் அதிகம். முள்ளம்பன்றி, காட்டுப்பன்னி, ஸ்பாட்டட் டீஸ் வந்து காமனாக பார்க்க முடியும். அப்புறம் அது போக இந்தியன் கார்ஸுமே காமன். எலிஃபென்ட்ஸு, டைகரு, லெப்பர்டு, ஸ்லாத் பியர் எல்லாம் வந்து நம்மளோட லக்குங்க. அது போக வைல்ட் டாக்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா வைல்ட் டாக்ஸ் அந்த ரோட்டில் கிராஸ் ஆகிருக்கு. அது போக லெப்பர்டும் வந்து போயிருக்குங்க. இங்கே இருக்கிறவங்க நம்ம வைல்ட் டாக் பார்க்குற கேட்டோம், காமிச்சாங்க. ஒரு 10 வைல்ட் டாக்குங்க கூட்டமாக போயிருக்கு. ஒரு 3 o'clock போல் ஆஃப்டர்நூனில். ஸோ 3 மணிக்கு மேலே அனிமல்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து பாருங்கள், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் லேண்டு தாங்க, ஆனால் வியூ வேறு லெவலில் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல் 2 பக்கம் ஃபாரஸ்ட்டு, நடுவில் கொஞ்சம் தூரம் ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபார்மிங் லேண்டுங்க, ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த பக்கம் மட்டும் நம்மளால் நைட்டில் லைட்டெல்லாம் பார்க்க முடியும். இது எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபாரஸ்ட். இந்த வழியாக இந்தியன் கார்ஸு, எலிஃபென்ட்ஸு, டைகர், லெப்பர்டு, ஸ்லாத் பியர் எல்லாமே மூவ் ஆகுங்களாமா. பீகாக், பீகன். நல்லா வெயிலுங்க. 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, 3:15 ஆயிடுச்சு. இன்னும் வெயில் கம்மியாக இல்லை. வெயில் வந்து நல்லா குறையணும். அனிமல்ஸ் மூவ்மெண்ட்டே எதுவும் இல்லை. நம்ம அப்படியே சஃபாரி போகலான்ட்டுங்க. இங்கே வெயில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா எந்த அனிமல்ஸுமே பார்க்க முடியல, மான் கூடி பார்க்க முடியல. ஸோ வைல்ட் லைஃப் சஃபாரி போனால் ஏதாவது அனிமல்ஸ் பார்க்க முடியும்னு அப்படியே போயிட்டுருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:10 ஆச்சுங்க. 4:30க்கு சஃபாரி தொடங்குவாங்க. நடு ரோட்டில் நின்றுட்டு காருக்கு.
மங்கி நிறையா இருக்குங்க. இங்கே வந்து கேன்டீன் இருக்குங்க, டீ காஃபி சாப்பிட்டுக்கலாம். நைட்டு டின்னரும் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். அம்பளி இல்லாமல் ஸ்டே பண்ணால் அங்கேயே வந்து கேர்டேக்கர் இருக்காங்க, அங்கேயே குக் பண்ணி தருவாங்க. பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் வரைக்கும் பஸ் இருக்குங்க பொள்ளாச்சியிலேருந்து. அந்த டைமுக்கு இருக்கும் போலங்க. இது வந்து நேராக போனால் பரம்பிக்குளங்க, நம்ம லெஃப்ட் போகணும் அம்பளி இல்லாமல். மார்னிங் ஸ்பாட்டட் டீஸானும் பார்க்க முடியுதுங்க அம்பளி இல்லம் போகிற வழியில். இந்த கெஸ்ட் ஹவுஸ் ஸ்டேன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே எல்லாம் ஃபீமேலுங்க. வரும்போது ஃபுல்லாக மேலாக பார்த்தோம், இப்போ ஃபுல்லாக ஃபீமேலாக நிற்கிது. போகிற வழியில் இந்த மாதிரி உயரமான தேக்கு மரங்கள்லாம் நிறைய பார்க்க முடியும். டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆக போகுதுங்க. நல்ல வெயில், இன்னும் கிளைமேட் மாறவே இல்லை. அனிமல்ஸ் மூமெண்ட்டே ஒன்றும் இல்லைங்க. பீகாக் மட்டும் நிறைய பார்க்க முடியுது. மேலேங்களா அந்த பாறையிலங்களா? பச்சை கிரீன் கீழே. ஆமாம் ஆமாம், அந்த இடத்துல பெருசாக தெரியுது. எங்கேங்க? கரெக்டாக அதே தான். பாறையில் நிற்கிதுங்க சம்பாடி. சஃபாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க, 4:30 மணிக்கு போனோம். ஜீப் அவைலபிள் இல்லாதனால 5:15 வரனாங்க. 5:30 போல் ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட. அம்பளி இல்லம் கார்ஸ் குரூப். எப்படி பார்த்து பாருங்க. கார்ஸ் நிறைய பார்க்க முடியும். லங்கூர் கொஞ்சம் முன்னாடி வாங்க. அந்த மாதிரி இது சிக்கிமில் பார்த்தோம் பட் ஆனால் அது எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க அந்த துணியெல்லாம் பெட்ஷீட் எல்லாம் போட்டு குட்டி கார்ஸ். உட்கார்ந்து spotted these.
ஒரு செக் டேம் மாதிரி இருக்குங்க. இங்கே தான் இங்கே வளர்த்துற எலிஃபென்ட்லாம் கொண்டு வருவாங்களாமாங்க குளிப்பாட்டுறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு. எல்லாம் கும்பிட்டு ஆட் பண்ணு. ட்ரைன் பண்ணுறது எல்லாரும் கலர் வச்சு அது மானோட நம்ம குழம்பு குழம்பு பை மாதிரி கஸ்தூரி கஸ்தூரி அது போட்டால் அப்போ மஞ்சளாக இருக்கும். எனக்கு உள்ள அந்த இது அந்த மாதிரி இருக்கும். காற்று நைட்டில் பாருங்க எப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட 7 மணி ஆகுதுங்க. மான்னு நினைக்கிறேன். மான் மானுங்க ஸ்பாட்டட் டிஷ் இருக்கு. குட்டி மானுங்க. நல்ல வேலைங்க மானாவது பார்க்க முடியுது நைட்டில். ஈவினிங்கெல்லாம் ஒன்றுமே இங்கே பார்க்க முடியலங்க ரூமை சுற்றி. இல்லை அந்த பக்கம் கீழே இறங்குதுங்க. என்ன இருக்குங்க அந்த இடத்துல நிறைய மான் இருக்கு. நீங்கள் இங்கே என்னென்ன பார்த்துருக்கீங்க இது வரைக்கும்? ஆமாங்க. சரிங்க. ஆமாங்க சென்னைங்க பார்த்துருக்கீங்க. நைட்டில் தாங்களா? ஆமாங்க. ஓகே ஓகேங்க. ஒரு யானை குட்டியை சேர்த்தி விடுறது. சரி சரிங்க. அவை கொண்டாந்து பார்த்தாங்க. சரியான என்ன டைம் அவைய ஒரு குட்டி தப்பிச்சு போச்சு. சரிங்க. இவி ஜீப்ல சேர்த்தி விட போறது. அந்த குட்டி இவி போறதுக்கு இவி 100 ஒடியதோ 100 வரும். ஓகே. 1 மணி நேரம் சரியான என்ன டைம் இப்போ வருஷம் கூட வந்தானே யானை பார்க்கணும். இது சிறுத்தைங்க. சிறுத்தை ஒரு டைம்னா ஒரு டைம். அப்புறம் சென்னாய். ஓகே. கரடி ஒரு 3 டைம். கரடி கீழே நைட்டில் வருங்க. கீழே இங்கே வருது இறங்கி வருது. அந்த ஒரு ரூம் தெரிஞ்சது. ஆமாம் ஆமாங்க. காட்டுறேன். காட்டுறீங்க பார்த்துட்டோம். அம்பளியில் நம்மலேருந்து கீழே காட்டெருமைனா கூட்டமாக இன்றைக்கி வரும்னு நினைக்கிறேங்க. எல்லாம் மேலே இல்லைங்க. அது இப்படி சவுண்ட் போடுதுன்னா புலி சிறுத்தை வந்தால் பார்த்தா இப்படி சவுண்ட் போடுங்க. கடாமான் கால் வருதுங்க. சாம்பாடிஸ் கால் ஸ்பாட் பண்ண நிறைய கூட்டமாக வருதுங்க. கட்டடமே ரோட்லேயே போகுது.
நிறைய இருக்குங்க. எல்லாம் அந்த மரத்துக்கு ஒரு சந்தில் உள்ள ஆயிடுச்சு. கால் வந்துட்டே இருக்குங்க. சாம்பார் டீஸோட கால். பார்த்தீங்கன்னா எக்கறி. நைட்டில் பாருங்கள் சவுண்ட் எப்படி இருக்குன்னு நம்பளே இல்லைம்ல. கார்ஸு ஸ்பாட்டட் டீஸ் பார்த்துங்க. நைட்டில் எல்லாம் இந்த வழியாக தான் மூவ் ஆச்சு. சாம்பார் டீஸோட கால் கூடி கன்னியாசம் வந்துச்சு. பட் நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியல. லெப்பர்டோ டைகரா. இந்த கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குங்க. மழை இல்லை, பட் ஈவினிங் நல்லா வெயில். இப்போ அப்படியே கிளைமேட் மாறிடுச்சு வேறு லெவலில். டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆச்சுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒயில்ட் கார்ஸ் குரூப்பு, ஸ்பாட்டட் டீஸ் குரூப்பு அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அப்புறம் அதுபோக சாம்பார் டீஸோட கால் வந்து கண்டிப்பாக வந்துகிட்டே இருந்தது. பட் லெப்பர்டோ டைகரும் நம்மளால் பார்க்க முடியல. நைட்டில் பயங்கர குளிருங்க. 10 மணி ஆயிடுச்சுங்க. ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த பக்கம் மட்டும்தாங்க லைட் பார்க்க முடியும். பாருங்க, இந்த சைடு மட்டும் பள்ளமாட்டம் இருக்குது. அங்கங்கே நிறையா ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குது. நைட்லிங்க நிற்க முடியல மொட்டை மாடியில். சாயந்தரம் பார்த்தா அந்த வெயில். பட் நைட்டில் காற்று. இப்போ ஆடி மாதம் வேறங்க. காற்றுக்கு இந்த விறுவிறுப்புக்கும் சான்ஸே இல்லை. மேலே உட்காந்து அனிமல்ஸ் பார்க்குறதெல்லாம் கஷ்டங்க. குளிருதுங்க பயங்கரமா. ஏதாவது இருக்குங்களாண்ணா? எங்கேங்க? காட்டெருமைங்கண்ணா? ஓகே ஓகேங்க. போதுங்க. ஆமாங்க. நல்லா பெருசுங்க. ஆமாம். மேலுங்க கொம்போடு இருக்குங்க. சரி சரிங்க. ஓகே ஓகேங்க. அங்கே இருக்குது இல்லைங்க அந்த வர வழியில். ஆமாம் ஆமாங்க. ஓகே ஓகேங்க. ஓகே ஓகேங்க. போகுதுங்க. மானுங்க தாங்க. மானு கார்ஸ்.
கொஞ்ச நேரம் ஆனால் முன்னால் வந்துருங்களா எல்லாம் முன்னாலே வந்துருங்க சரி சரி